கொழும்பில் பதுங்கியிருக்கும் சர்ச்சைக்குரிய சிவந்தி நாடு முழுவதும் தேடி அலையும் போலீசார். பாதுகாப்பு செயலாளர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. 9 தமிழ் கட்சிகள் இணைந்து சங்கு சின்னத்தில் போட்டி, வெளியான அறிவிப்பு. அனுர அரசின் பட்ஜெட், மருத்துவத்துறையில் கிளம்பும் போர்க்கொடி. அனுர அரசு என்னை கைது செய்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம், நாமல் கடும் சீற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் 25 வயது சந்தேக நபரான இஷாரா சிவந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலிற்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொலையின் பின்னர் அவர் காணாமல் போன நிலையில் பெண் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் அந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேகுவளை மற்றும் மத்துகமவில் பல இடங்களில் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அவர் குறித்து எந்த தகவலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறி அந்த பெண்ணின் பாட்டி, தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு வீதி ஜெயாமாவத்தையில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்கள் 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்படுவார்கள் என கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகுந்தா பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்கள் தொடர்பில் பாதுகாப்பு சபை கூடி இன்று காலை ஆராய்ந்தது. அதன் பின்னர் பாதுகாப்பு செயலாளர் இந்த அறிவிப்பை சற்று முன்னர் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 9 கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கிடையிலான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டணியில் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழரசு கட்சி, சமத்துவ கட்சி ஆகிய 9 கட்சிகளும் இணைந்து கொண்டுள்ளனர். தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முந்தைய எந்த அரசாங்கத்தையும் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும், மருத்துவர்களின் ஆதரவையும் பெற்ற அரசாங்கம் மருத்துவர்களை கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் துணை பணிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷான் பெல்லனா தெரிவித்தார். மருத்துவர்களின் தரத்தை கூட குறைத்து பட்ஜெட்டை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறும் வைத்தியர் ருக்ஷான் பெல்லனா, எந்தவொரு பட்ஜெட் அரசு ஊழியர்களை இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வைத்ததில்லை என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் நியமனத்தை 80% அதிகமான மருத்துவர்கள் ஆதரித்ததாகவும், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சுமார் 15 மருத்துவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டத்தின் மூலம் மருத்துவர்களின் மொத்த சம்பளமும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், மருத்துவர்களின் கூடுதல் சேவை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் 80 பங்காகவும், விடுமுறை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் 20 பங்காகவும் இருந்ததாகவும், பட்ஜெட்டில் இந்த கொடுப்பனவுகள் முறையே ஒன்றில் 120 பங்காகவும் ஒன்றில் 30வது பங்காகவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த வகையிலும் எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷான் பெல்லன மேலும் தெரிவித்தார். இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பணி எனது குடும்பத்தினரை குற்றம் சாட்டுவதாகும். நாளை நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். களுத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மரத்திற்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கிராமத்திற்கு கிராமம் களுத்துறை மாவட்ட நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ,
தேசிய மக்கள் சக்தி கட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அரசாங்கமும் இணைந்து செயற்பட வேண்டும். நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு கிராமம் திட்டத்தை நாடு முழுவதும் எடுத்து சென்று கட்சியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கிறோம். வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு கிராமங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் குழுவை முன்வைப்போம் என்று நம்புகின்றோம். அன்று நாம் தினமும் செய்திகளை பார்த்தபோது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள், அடிக்கல் நாட்டுதல், பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இன்று செய்திகளை பார்க்கும்போது மக்கள் பயப்படுகிறார்கள். வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கி சூட்டை பார்க்கிறோம். அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது. இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கிறார்கள். கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டும். உலகின் மிக கொடூரமான பயங்கரவாத வடிவத்தை ஒழிப்பதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றார். இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பது தான் என அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனின் மகன் பயணித்த வாகனமானது நேற்று தினம் விபத்துக்குள்ளானதில் அரசு அதிபரின் மகனும் அவரது நண்பரும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து அரசு அதிபரின் மனைவி ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மாவட்ட செயலாளரின் மகன் அரசு வாகனத்தில் பயணிக்கும் போது பாரிய விபத்துக்குள்ளானார். இதனை பல ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டமையை காண முடிகிறது. இதில் உண்மைக்கு புறம்பாக அரசு வாகனம் விபத்துக்குள்ளானது என்றும் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தினார் என்றும் செய்திகள் வெளிவந்தன. அச்செய்திகளுக்கான உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவே இப்பதிவு இடப்படுகின்றது. யாழ் இந்து கல்லூரியில் 2023 கணித பிரிவில் கல்வி கற்ற எனது மகன் பழைய மாணவர்களின் கூட்டம் ஒன்றிற்காக தனது நண்பர்களுடன் சொந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே பலாலி வீதியில் விபத்து ஏற்பட்டது. அவர் அரசாங்க வாகனத்தில் பயணிக்கவில்லை, எமது தனிப்பட்ட வாகனத்திலேயே பாவித்தார் என்பதுடன் அவர் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியிருக்கவில்லை என்பதும் போலீசாராலும் வைத்தியசாலையாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்தி வழங்குவது ஊடகங்களின் பொறுப்பு. ஆனால் உண்மைக்கு புறம்பாக தனிப்பட்ட விரோதங்களினாலோ அல்லது காழ்ப்புணர்ச்சிகளினாலோ அல்லது விறுவிறுப்பான செய்திகளை வழங்க வேண்டும் என்ற ஆதங்கத்தினாலோ சம்பந்தப்பட்டவர்களை எவ்வளவு பாதிக்கும் என்று சிறிதளவு எண்ணமில்லாமல் ஊடகங்கள் பொறுப்பின்றி செயற்படுவது வேதனை அளிக்கின்றதென பதிவிடப்பட்டுள்ளது. மாதரை திக்வெல்ல பகுதியில் முச்சக்கர வண்டி கவிழ்ந்ததில் இளைஞன் ஒருவர் உடல் நசுங்கி துரதிருஷ்டவசமாக உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ரதம்பல வீதியை சேர்ந்த 31 வயதான ஹேவா கலுகபுகே ஹசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் அதிகாலை 3 மணியளவில் ரதம்பல வீதியில் வலஸ்கலைக்கு அருகில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விசாரணையில் முச்சக்கர வண்டி வீதியில் உள்ள சுவரில் மோதி கவிழ்ந்துள்ளது. அதன் கீழ் உடல் நசுங்கி இளைஞனுக்கு மரணம் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மற்றொரு முச்சக்கர வண்டியின் சாரதியின் தகவலின் பேரில் வெலஸ்கல போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று முச்சக்கர வண்டியின் கீழ் நசுக்கப்பட்ட இளைஞனை சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். எனினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையில் வாகனத்தில் நசுங்கியதால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக மரணம் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது.